இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்னைக்கு தூத்துக்குடியில் மெஹந்தி போடுற ஒர்க் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆனால் பஸ்ஸே வரமா சொல்கிறேன். நம்ம ஊர்லேருந்து தான் அடிக்கடி தூத்துக்குடிக்கு பஸ் இருக்குதுன்னு சொல்லுவீங்க, தெரியுது. நானும் அப்படி தான் நினச்சி வெயிட் பண்ணேன். புத்தி வளர்த்த பிள்ளை மேகலன்னு எங்கள் வாப்பா எங்கள் தனியாகவே பஸ்ஸில் விட்டதே கிடையாது. அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலின்னு போட்டிருக்கோம். திருநெல்வேலியை பார்த்தோன்னே தூத்துக்குடி இல்லைன்னு நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்படிதான் தெரியுது தூத்துக்குடின்னு சைடில் போட்டிருக்கோம். ஒரே அசிங்கமா போச்சு கைஸ். ஏன் தப்பு இல்ல, நம்ம அம்மா அப்பா வளர்த்த விதம் அப்படி. என்ன மாதிரி தனியா பஸ் ஏற தெரியாம யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். கம்பெனிக்கு 6 மணி நேரம் இன்னொரு ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டுட்டு நாங்க தூத்துக்குடி போய் ரீச் ஆகிட்டோம். இருந்து ஆட்டோல பிக்கப் பண்ணிட்டாங்க. ஏன் லேட்டுன்னு கேட்டாங்க. இல்ல பஸ் தான் லேட்டுன்னு பஸ் மேல பழிய போட்டுட்டு நாங்க விட ஸ்டார்ட் பண்ண. எல்லாருக்கும் பிரைட்ஸ்மெய்ட் மெஹந்தி தான் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் வேற லேட்டு, அங்க ஈவினிங் வேற ஃபங்க்ஷன் இருந்ததுனால ஹரிபரியா மெஹந்தி போட்டுட்டு இருந்தேன். அவுட்புட்க்கு எந்த ஒரு குறையும் இல்லாம ரொம்பவே அழகா வந்துருந்துச்சு. அங்க உள்ள எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட். ஃபங்க்ஷன் இருந்ததுனால இவங்க 2 ஹார்ஸ்லயே மெஹந்தி ரிமூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்டெயின் பிக் ஷேர் பண்ணாங்க. ரொம்பவே டார்க்கா வந்துருந்துச்சு. கிளைண்ட் ரொம்ப ஹாப்பி. அதிகமா வீட்டை விட்டே வெளியே வராத பிள்ளை நானு. பட் யார் என்ன சொன்னாலும் என் பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ற என் பேரண்ட்ஸ் நினைச்சு பெருமைப்பட்டுட்டே சேஃபா வீட்டுக்கு போய் ரீச் ஆகி. நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.